ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சு ஒரு பேய் படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 400 வருஷமா பேஸ்மெண்ட்லயே அடைஞ்சிருக்க ஒரு பேய். ஹீரோயினோட அப்பா இறந்ததுனால அந்த இடத்துக்கு புது ஓனர் ஆகுற நம்ம ஹீரோயின். ஓனரால மட்டும்தான் அந்த பேயை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிய வர, அந்த பேயை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறா. அதனால வந்த விளைவுகளை ஃபேஸ் பண்ணாலா இல்லையாங்கிறத திகிலோட நமக்கு சொன்ன ஒரு கதை தான் பேக் ஹெட். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே குயின் ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடிய ஒரு பாலடைஞ்ச பப்பை தான் காட்டுறாங்க. அதுக்கு வெளியில ரொம்ப நேரமா நீல்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் கதவை தட்டிட்டு இருக்கான். இத பார்த்து அந்த ஓனர் அவனை உள்ள வர சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும்னு கேட்க, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் அவளை பார்க்கணும்னு சொல்ல, நான் எல்லார்கிட்டயுமே சொல்ற அதே விஷயத்த தான் உன்கிட்டயும் சொல்றேன், ஒழுங்கா வெளியில போயிடு. ஆனா இதெல்லாம் அவன் கேக்குற மாதிரியே இல்ல. அனுபவப்பட்டதுனால சொல்றேன், அவளை பார்த்து யாருமே நிம்மதியா இருந்ததில்ல. இங்க இருந்து போயிடுன்னு முறைக்க அவனுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே மெயின் டோரை லாக் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த பாரை வாங்கும் போதே அது கூட சேர்ந்து ஒரு கொடூரமான ஸ்பெஷல் கெஸ்டும் உங்களுக்கு கிடைப்பான். என்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உன்னோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆகுதோ அன்னில இருந்து அவளுக்கு நீதான் கார்டியன். இதுக்கப்புறம் உன்னால இங்க இருந்து எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. ஒருவேளை இந்த வீடியோவை நீ கேட்டுட்டு இருக்கன்னா நான் இறந்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க இருக்க சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு இருக்க அதே சமயம் ஏதோ ஒண்ணு இவர் முகத்துல கைய வைக்க இவர் உடம்பு முழுக்க தீ பிடிச்சி எரியுது. என்னதான் பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியில வந்தாலும் உடல் கருகி இறந்து போறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி சிட்டியில ஹீரோயினையும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே திருட்டுத்தனமா ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியில வராங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினால வாடகை கட்ட முடியல. அந்த ஓனர் துரத்தி அனுப்பிச்சதுனால அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அதன் மூலியமா அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு தெரிய வர உடனே ஊருக்கு கிளம்பி வராங்க. அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பாவோட பாடியை பார்த்துட்டு திரும்பி போக அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவோட லாயர் வராரு. இந்த மாதிரி உங்க அப்பாக்குன்னு சொல்லிட்டு சொந்தமான ஒரு லேண்ட் ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்கள அங்க கூட்டிட்டு போக நம்ம ஹீரோயினும் அந்த பாரை ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க. லாயரும் அவங்க அப்பாவுடைய ரூமை காட்ட, இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நாளைக்கு எல்லா ஃபார்மாலிட்டியும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே நைட் ஆக நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்ல, நான் சீக்கிரம் கிளம்பி அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நடுராத்திரி பேஸ்மெண்ட் கிட்ட இருந்து சத்தம் வர நம்ம ஹீரோயினும் கிட்ட போக அவங்க பின்னாடி ஒரு உருவம் கிராஸ் ஆகுறது அவங்களுக்கு ஃபீல் ஆக இவங்களும் மெயின் ஹாலு கிட்ட நடந்து போய் பாக்குறாங்க. அப்போ பேய் மாதிரி சடனா ஒருத்தன் இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். அது வேற யாருமே இல்ல, படத்தோட ஸ்டார்டிங்ல வந்த அதே நீல் தான். இத பார்த்து பயந்த நம்ம ஹீரோயின் கையில ஒரு பாட்டில் எடுத்துட்டு, டேய் யாரா நீ, எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்க, என்ன பார்த்து பயப்படாதீங்க, நீங்க தான் புது ஓனரா, நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து $4000 எடுத்து வைக்கிறான். நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, பேஸ்மெண்ட்ல இருக்க என்னோட ஒய்ஃபை நான் பார்க்கணும்னு சொல்றான். உங்க ஒய்ஃப் இங்க இல்லைன்னு சொல்ல, இன்னும் பணத்தை எடுத்து வச்சுட்டு இதையும் எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டி என்ன அந்த பேஸ்மெண்ட்குள்ள அலோவ் பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இருக்க பண கஷ்டத்தினால இப்போ என்கிட்ட அந்த பேஸ்மெண்ட் கீ இல்ல, நாளைக்கு வாங்க நான் ஓபன் பண்ணி காட்டுறேன்னு சொல்றான். இதை கேட்ட நீலும் அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைசியா அந்த பத்திரத்துல சைன் போட சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சைன் போட்டுறாங்க. கடைசியா அந்த லாயர் அவங்க கிட்ட ஒரு வீடியோ டேப் கொடுத்துட்டு, உங்க அப்பா கடைசியா உனக்காக கொடுத்துட்டு போனது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த டேப்ல என்ன இருக்குன்னு யோசிக்க அதே சமயம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்க வந்துடுறாங்க. ஹீரோயினும் நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்ல, வைத்தியமாடி முன்ன பின்ன தெரியாத ஆளை எப்படி நீ உள்ள விடுவ அப்படின்னு சொல்ல, நிறைய பணம் கொடுத்திருக்காண்டி, இப்ப அவன் என்ன கேட்டுட்டான், பேஸ்மெண்ட்டை அவனுக்கு காட்டணும் அவ்வளவுதானே, பார்த்ததும் அவனை அனுப்பி வச்சிட போறான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே நீலும் அங்க வந்துடுறான். நம்ம ஹீரோயினும் பேஸ்மெண்ட்டை ஓபன் பண்ண நீலும் கையில ஒரு லைட்டை வச்சுட்டு முன்னாடி போறான். பேஸ்மெண்ட் நடுவுல ஒரு சேர் ஒண்ணு இருக்கு. அதையும் தாண்டி போக அந்த பேஸ்மெண்டோட செவுத்துல ஒரு பெரிய ஹோல் ஒண்ணு இருக்கு. அந்த ஹோலை பார்த்துட்டு, நீ இங்கதான் இருப்பன்னு தெரியும், வெளியில வா அப்படிங்கிறான். இத பார்த்த ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும், யாருப்பா உள்ள, வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே உள்ள இருந்து ஒரு சத்தம் வர ஹீரோயின் மிரண்டு போய் பாக்குறா. அந்த இருட்டுல இருந்து கை ஒண்ணு வெளியில வர இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூப்பிட இந்த பயத்துல இருந்து மீள முடியாம நின்னுட்டு இருக்காங்க. தலையில கோணி பைய மாட்டிட்டு ஒரு கொடூரமான உருவம் இவங்கள நெருங்கி வர, அங்கிருந்த நெய்லோ போன வருஷம் என்னோட ஒய்ஃப் இறந்துட்டா, அவ கூட பேசணும்னு சொல்ல, ஆனா அது எதையுமே கண்டுக்காம அந்த உருவம் நம்ம ஹீரோயினை நோக்கி போகுது. நம்ம ஹீரோயினும் பயத்துல நில்லு என்கிட்ட வராதுன்னு சொல்ல, அந்த உருவமும் ஹீரோயின் சொல்றதை கேக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நீலும், நீ சொல்றது அது கேக்குது, அதை சேர்ல உட்கார சொல்லுன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் அதுக்கு நீ இன்னும் 2 மடங்கு பணம் அதிகமா கொடுக்கணும்னு சொல்றா. அவனும் சரின்னு சொல்ல, ஹீரோயின் பேச்சு கேட்டு அந்த பேயும் போய் சேர்ல உட்காருது.
மாறுது. நீலும் ஆப்போசிட்ல இருக்க சேர்ல போய் உட்காந்துட்டு என்னோட மனைவி கிட்ட நான் பேசணும்னு சொல்ல அதை கேட்டு அந்த பேயும் கையை நீட்டுது. இவனும் அந்த மனைவிக்கு சொந்தமான ஒரு ரிங் எடுத்து அந்த பேய் கையில கொடுக்க உடனே அது அந்த ரிங்க முழுங்கிடுது. நீலும் அதோட கைய அந்த சேர்ல கட்டி போட்டுறான். அந்த பேயும் இந்த மாதிரி பயங்கரமா அலற கொஞ்ச நேரத்திலேயே அதோட உருவம் மாறுது. மனைவிதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு தலையில இருக்க பேக கழட்டினா அவனுக்கு பயங்கரமான ஷாக். வந்தது அவனுடைய அம்மா. இல்ல இல்ல இது நடந்திருக்க கூடாது, நான் என்னுடைய ஒய்ஃபை தான் கூப்பிட்டேன், என் அம்மாவை கூப்பிடல அப்படிங்கிறான். ஆனா அங்க வந்து அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அவங்க இறந்து போனது கூட அவங்களுக்கு தெரியல. நீல் இது நீ தானே, ஏன் என்னோட கைய கட்டி போட்டிருக்கன்னு கேட்க நீங்க இறந்துட்டீங்கம்மா அப்படின்னு சொல்ல அது அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னது சாகலையா, அப்புறம் எதுக்குமா சூசைட் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ வரைக்கும் நீங்க செத்து போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கமா. இப்பதான் அவங்களுக்கு அவங்க செத்து போயிட்டாங்கிறதே ஞாபகம் வருது. 2 நிமிஷமா நீலோட அம்மாவை பேசிட்டு இருந்த அந்த உருவம் இப்போ திடீர்னு பேய் மாதிரி பேச ஆரம்பிக்குது. என்னோட வாழ்க்கையை அழிச்சவனே நீதான்டா, நான் செத்ததுக்கு காரணமே நீதான், என்ன எதுக்கு இப்ப இங்க வர வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுது. அவனும் திரும்பி பார்க்க அவன் மேல எகிரி குதிச்சு வாந்தி எடுக்குது. இத பார்த்த ஹீரோயினும் நிறுத்துன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த பேக்கை திரும்பவும் மாட்டி விட்டுறா. அந்த பேயும் நார்மல் ஆயிட்டு அந்த மோதிரத்தையும் துப்பிடுது. நம்ம ஹீரோயினும் உள்ள போன்னு சொல்ல அந்த பேயும் அந்த ஹோல்குள்ள போகுது. ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு போகுது. 3 பேருமே அடிச்சு பிடிச்சி பேஸ்மெண்ட்டை லாக் பண்ணிட்டு மேல வராங்க. வெளியில வந்ததும் நீல் புலம்புறான். என்னோட ஒய்ஃப் அந்த ரிங்கை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்க அம்மா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலதான் என்னோட அம்மா வந்துட்டாங்க. ஆனா எனக்கு என் ஒய்ஃபை தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம 2 நிமிஷம் மட்டும்தான் அந்த பேய் கூட நம்மளால பேச முடியும், அதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த வாட்டி தப்பு பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் கரெக்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டும் என்னது நெக்ஸ்ட் டைமா, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்றான். ஒரே ஒரு வாட்டி என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசணும்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கு இல்ல உன் ஒய்ஃப் ஆல்ரெடி இறந்துட்டா, இதுக்கப்புறம் இதை நம்ம ட்ரை பண்ண வேணாம்னு சொல்ல இன்கேஸ் நீங்க மனசு மாறினீங்கன்னா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஹீரோயினோட அப்பா கொடுத்த அந்த கேசட்டை போட்டு பாக்குறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல அவங்க அப்பா பேசின அதே சீனை காட்டுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உன் பேர்ல மாறி இருந்துச்சுன்னா பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த உருவத்துக்கு நீதான் கார்டியன், நீ சொல்ற எல்லாத்தையுமே அவ கேப்பா, எப்பயுமே அதை விட்டு தள்ளியே இரு. பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த பேயால இறந்தவங்கள 2 நிமிஷத்துக்கு திரும்ப கொண்டு வர முடியும், ஆனா தயவு செஞ்சு இதுக்காக மட்டும் அவளை யூஸ் பண்ணிடாத, ஏன்னா அவ கூட நீ பேச பேச அவளோட சக்தி இன்னுமே அதிகமாகும். அதே மாதிரி அந்த பேய் 2 நிமிஷம் மட்டும்தான் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கும், அதுக்கு மேல போனா அது தடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். நம்மளையும் இந்த உலகத்தையும் காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரே வழிதான், அந்த உருவத்தை நீ பயன்படுத்தாம இருக்கணும். கடைசி அவர் பொண்ணுகிட்ட பேச வேண்டியதையும் பேச ஆரம்பிக்கிறாரு. தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டதுனாலதான் என்னால உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலாமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிறா. இந்த வீடியோவை பார்த்து அவ ஃப்ரெண்டும் உடனே இங்க இருந்து கிளம்ப நம்ம போலான்னு சொல்ல எங்க போலான்னு சொல்ற, நம்ம கையில காசு இல்ல, தங்கறதுக்கு இடம் இல்ல. சரி இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற, நமக்கு இப்ப அந்த பேய பத்தி நல்லாவே தெரியும். நீல் பணக்காரன், அவன் ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக எவ்வளவு வேணா பணம் கொடுப்பான். சோ இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்து சம்பாதிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேஃப்டிக்காக பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. பெயிண்டால அங்க இருக்க படிக்கட்டுல டு நாட் கிராஸ்னு எழுதிட்டு இங்க பாரு நான் தான் உன்னுடைய புது கார்டியன், இந்த படிக்கட்டை தாண்டி நீ எப்பயுமே வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நீல பாக்குறதுக்கு அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதே டைம்ல ஹீரோனோட ஃப்ரெண்டு மட்டும் வீட்டுல தனியா இருக்க எங்க பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த பேய் வெளியில வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டான பேரல அந்த கதவு பக்கத்துல வச்சுட்டு போக பக்கத்துல இருந்த ஒரு ஃப்ரேம் கீழே விழுது. அந்த போட்டோ பின்னாடி ஓட்டோன்னு பேர் இருக்க நிறைய ரிசர்ச் பண்ணி இவரும் ஒரு காலத்துல இந்த வீட்டோட ஒன் ஆஃப் த ஓனர்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நெட்ல சர்ச் பண்ணும்போது இவருமே சூசைட் பண்ணி தான் இறந்திருக்காருன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்படியே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா இப்படி அவரோட உருவம் அங்க இருக்க பயந்து போய் கையில ஒரு பேட் எடுக்க இப்ப பார்த்தா அந்த உருவம் அங்க இல்ல. அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. எங்க அப்பாவோட பேஸ்மெண்ட்ல பேய் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க என்னோட மனைவி இறந்த துக்கத்தை தாங்க முடியாம கவுன்சிலிங் போக அங்க இருந்த வயசான ஒருத்தர் தான் உங்க அப்பாவை பத்தி என்கிட்ட சொன்னாரு. இதை கேட்ட ஹீரோயினும் மறுபடியும் உன்னோட ஒய்ஃபை நீ பாக்குறதுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுத்தா நீ எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பேன்னு கேட்க எனக்கு தேவையானதெல்லாம் என் மனைவி கூட ஒரே ஒரு வாட்டி பேசணும், அவளுக்கு குட் பை சொல்லணும், அதுதான் என்னுடைய ஆசையே அப்படிங்கிறான். நீ கேக்குறத விட அதிகமாவே குடுக்கறன்னு சொல்லிட்டே உங்க அப்பாவும் இப்பதானே ரீசெண்டா இருந்தாரு, அவரை நீ பாக்கணும்னு ட்ரை பண்ணவே இல்லையான்னு கேக்குறான். இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் சைலண்டா இருக்க அப்படியே இங்க இந்த சீன் முடியுது. பேஸ்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. நீல அவனுடைய ஒய்ஃப் யூஸ் பண்ண ஒரு செயினை கொண்டு வந்து கொடுக்கறான். அதே நேரத்துல அவங்க ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு வந்துட நம்ம ஹீரோயினும் டைமரை ஆன் பண்ணி வச்சிடுறாங்க. நீலோட ஒய்ஃப் இங்க எப்படி வந்தான்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கே 30 செகண்ட்ஸ் ஆயிடுது. என்னை விட்டுட்டு நீ கார்ல போயிட்டு இருக்கும் போது கார் ஆக்சிடென்ட் ஆகி நீ இறந்துட்டேன்னு சொல்லி புரிய
புரிய வைக்கிறதுக்கே இன்னும் 30 செகண்ட்ஸ் ஆயிடுது. எனக்கு ரொம்ப நேரம் இல்ல, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். யார பாக்குறதுக்காக அன்னைக்கு போனேன்னு கேட்க, அதுக்கு அவங்க ஒய்ஃபோ நான் யாரையும் பார்க்க போல அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு எனக்கு தெரியும், நீ யார்கிட்டயோ பழகிட்டு இருந்தனும் எனக்கு தெரியும், அது யாருன்னு சொல்லுன்னு கேட்க அதுக்குள்ளேயே டைமும் முடிஞ்சிடுது. உடனே அந்த பேய் பேச ஆரம்பிக்குது. வேணும்னே இவனை கன்ஃபியூஸ் பண்ண பார்க்க நம்ம ஹீரோயினும் அந்த கோணி பைய மாட்டிடலான்னு கிட்ட வந்தா அப்படியே சேரோட நகர்ந்து பின்னாடி போயிடுது. அந்த லேடிக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு காட்டுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி நிக்க பக்கத்திலேயே நீலோட வைஃப் அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் போய் ஷோல்டர்ல கை வச்சா அப்படியே அந்த பேய் திரும்பி அதோட ஒரிஜினல் முகத்தை காட்டுது. அப்படியே ஹீரோயின் மேல எகிரி குதிக்க உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்த அந்த பேயும் எழுந்து போயிடுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி மேல காட்டுறாங்க. உன்னோட ஒய்ஃப் கிட்ட குட் பை சொல்லணும்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட சொன்னேன், உன்னோட சந்தேகத்தை பத்தி கேட்கறதுக்கு தான் இவ்வளவு நாள் துடிச்சிட்டு இருந்தியான்னு கேட்க அவ ஏதோ சொல்ல வந்தா அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, நம்ம திரும்பவும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாமான்னு கேட்க ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு திரும்பி வராத அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுறாங்க. அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் குடிச்சிட்டு அவங்க அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்க ஆப்போசிட்ல இருக்கிற அந்த மிரர்ல அவங்க அப்பாவோட உருவம் தெரியுது. கடைசியா அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி இவளுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி இறந்து போனா அவங்க ஒய்ஃப் கிட்ட பேச நினைச்சிருக்காரு. அந்த பேய் மூலமா பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு உடம்பு முடியல, எப்படியோ கூடிய சீக்கிரத்துல நான் இறந்துருவேன், அதுக்கு முன்னாடி உங்க கூட பேசணும்னு நினைச்சேன், அதே மாதிரி நம்ம பொண்ணையும் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் பிளட் வாமிட் எடுக்கிறாரு. நீ நேரம் அந்த 2 மினிட்ஸ் முடிய அந்த பேயும் அவரை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குது. ஆனா இவருக்கு தான் அந்த பேய பத்தி நல்லாவே தெரியுமே, அதனால அங்க இருக்க ஆல்கஹாலை வச்சு அந்த இடத்தையே கொளுத்தி விட பாத்திருக்காரு. அப்ப கூட அந்த பேய் விடாம உன்னால என்ன அழிக்க முடியாது, அதுக்கு பதில் இந்த இடத்துல இருந்து எனக்கு விடுதலையை கொடுன்னு அந்த பேய் சொல்ல இதை எதையுமே கண்டுக்காம அவர் அந்த இடத்த கொளுத்தி விட அந்த பேய் அழியல, அதுக்கு பதில் அந்த நெருப்பு இவர் மேல பட்டு இவர் இறந்து போயிடுறாரு. இது எல்லாமே ஹீரோயினுக்கு நேர்ல பாக்குற மாதிரி தெரியுது. அப்படியே கொஞ்ச நேரத்துல பேஸ்மெண்ட்ல இருந்து சத்தம் வர என்னன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பா இருக்காரு. இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு அந்த ஹோலை நோக்கி நடக்க ஆரம்பிக்க ஹீரோயினும் அவரை தடுத்து நிறுத்துறா. அப்போ அவரோட ஃபேஸ்ல ஏதோ நூல் மாதிரி ஒட்டிட்டு இருக்க அதை பார்த்து அவங்க அப்பாவும் நூலை பிச்சு எடுக்க முகமூடி மாதிரி அவரோட ஃபேஸ் தனியா வருது. அதுக்குள்ள பார்த்தா கோணி பேய் தெரியுது. நம்ம ஹீரோயினும் கோவப்பட்டு அந்த பேயோட கழுத்தை நெரிக்க இவளோட கழுத்தை யாரோ நெரிக்கிற மாதிரியே இருக்கு. அப்பதான் நமக்கு தெரியுது அவளுக்கு எதிர்க்க இருக்கிறது பேய் இல்ல, ஹீரோயின் மாதிரியே இருக்க இன்னொரு உருவம். அப்படியே நிஜத்துல காட்டினா நம்ம ஹீரோயினோட கழுத்துல இருக்க அந்த பேஸ்மெண்ட் கீ அவளோட கழுத்து இருக்குது. கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கு போகும்போது அங்க வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த கயிறை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடுறா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த வக்கீல பார்க்க போக அந்த ஆபீஸே பிளாங்கா இருக்கு. அப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே ரிவீல் பண்றான். இந்த மாதிரி நான் இந்த வீட்டை பத்தி நியூஸ் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு போட்டோ கிடைச்சது, அதுல இந்த வீட்டோட முன்னாள் ஓனர் ஓட்டோ பக்கத்திலேயே இந்த வீட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இருந்தோம். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இங்க நடக்கிற பிரச்சனை. கரெக்டா நீ வரவும் உன் தலையில இந்த வீட்டை கட்டிட்டாங்க, நீல் நமக்கு கொடுத்த பணமே போதும், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேள்வி இங்க இருந்து போயிடலாம்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் இந்த வீட்டை விட்டு வரதா இல்ல, அவளோட ஃப்ரெண்டையும் திட்டி அனுப்பிடுறா. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம ஹீரோயினை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த வீட்டோட முதல் ஓனரான ஓட்டோவோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி அட்ரஸ தேடி போறாங்க. அங்க கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு வீடு இருக்க உள்ள போய் பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த பேயை பத்தி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக கிளம்புறா. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் பேஸ்மெண்ட்ல அந்த பேய்க்கு முன்னாடி நிக்கிறா. அவ கையில ஒரு வாட்சும் இருக்கு. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா கூட பேச நினைக்கிறா. அந்த பேயும் அந்த வாட்சை முழுங்கிட அடுத்த வினாடி அவங்க அப்பா அங்க வர ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகுறாரு. நீ எதுக்குமா இங்க வந்தன்னு கேக்குறாரு. இந்த பார் என்னோட பேர்ல இருக்கு, நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா உன் கூட பேசாம இந்த உயில பத்தியும் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். இந்த வீடு இப்ப என் பேர்ல தான்ப்பா இருக்குன்னு சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. என் பொண்ணு இங்க வந்து மாட்டிக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்படியே ஹீரோயின் கிட்ட மன்னிப்பும் கேக்குறாரு. அதே நேரத்துல டைமும் ஆகிட்டே இருக்க நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் விடுங்க, அந்த பேயை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்க அதுக்கு வாய்ப்பே இல்ல, போக போக அது உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும், அந்த பத்திரத்துல உன்னோட பேரு இருக்க வரைக்கும் நீயே நினைச்சாலும் இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. இப்போதைக்கு உன்னால முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அவளை பயன்படுத்தாம இருக்கிறது. இதே நேரத்துல அந்த 2 நிமிஷமும் முடிய அந்த பேயும் வெளியில வருது. ஆனா அதையுமே கண்ட்ரோல் பண்ணி அவங்க அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு வருஷம் நான் உன்னை வந்து பார்க்காம இருந்தேன், என்ன மன்னிச்சிடு, மறுபடியும் என்ன கூப்பிட நினைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் பேஸ்மெண்ட் விட்டு வெளியில வந்ததும் அந்த வீட்டோட பத்திரத்தை கொளுத்தி விட்டுறா. ஆனா அப்பவுமே அந்த பத்திரம் எரிய மாட்டேங்குது. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த வீட்டுக்கு வரா. ஹீரோயினுக்கும் கால் பண்றா. ஆனா அவ எடுக்க மாட்டேங்கிறா. ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால தூங்கிட்டு இருக்கா. சடனா பேஸ்மெண்ட்ல இருந்து சத்தம் கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க போய் பாக்குறான். அங்க வாட்ச் இருக்கிறத பாத்துட்டு அதை எடுக்க போக அந்த பேயும் அந்த இடத்துக்கு வந்துடுது. அந்த பேயை பார்த்ததும் கையில இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு அவ ஓட அதுல இருக்க போட்டோவை அந்த பேய் முழுங்கிட அந்த இடத்துக்கு ஓட்டோ வராது. அவரை பார்த்து அந்த
அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நீங்களும் இந்த இடத்துக்கு கார்டியனா இருந்தவர் தானே, இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு கேட்க அவரும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அதுக்கு வழியே இல்லைன்னு சொல்றாரு. அந்த பேய் யாருங்கிறதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ராஜா போர்ல வெற்றி பெற்று அவரோட நாட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்கும்போது மத்தவங்கள மாதிரி உருவம் மாறுற ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருக்காரு. இவருடைய நாட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு இவர் சொல்றது எல்லாத்தையும் செய்ய சொல்ல அதுக்கு அவளும் முடியாதுன்னு சொன்னதுனால சூனியக்காரின்னு சொல்லிட்டு பழிய போட்டு ஊர் மக்கள் முன்னாடியே எரிச்சு கொண்டு இருக்கான். இதனால பேயா திரும்பி வந்த அவ அந்த ஊருக்கே கொடிய நோய பரப்பி விட்டுருக்கா. அந்த ஊர்ல இருக்க பயிர்கள் எல்லாமே வாட, இதனால பசி பட்டினின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. இதனால ஒரு மந்திரவாதிய வர வச்சு அந்த பேய பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்காரு. காலங்கள் இப்படியே போக அந்த பேய பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த பேய்க்கு விடுதலையை கொடுத்து தன்னுடைய சுயநலத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி யாரெல்லாம் அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த பேய் கையில தான் சாவு. இது எல்லாத்தையுமே போய் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன்னு சொல்ல, அப்போ இந்த இடத்துக்கு நீ கார்டியன் இல்லையா, உன் கதை இங்கேயே முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஏன்னா கார்டியனோட பேச்சை மட்டும்தான் அந்த பேய் கேட்கும். அதனால அந்த பொண்ணை கொன்னுடுது. காலையில நம்ம ஹீரோயின் எழுந்ததும் போனை செக் பண்ணி பார்த்தா ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. நான் பேஸ்மெண்ட்ல மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாத்துன்னு. பதறி அடிச்சுட்டு பேஸ்மெண்ட்குள்ள விளக்கு எடுத்துட்டு போக அந்த ஹோலுக்கு பின்னாடி அவ ஃப்ரெண்டு வாய்ஸ் கேட்க வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினும் உள்ள போறாங்க. அந்த இடமே பாக்குறதுக்கு பாலடைஞ்ச குகை மாதிரி இருக்கு. இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு உள்ள போறாங்க. எப்படியோ வழி தெரியாம மாட்டிட்டு இருந்தா அவ ஃப்ரெண்டையும் கண்டுபிடிச்சிடுறான். அவளை கூட்டிட்டு திரும்பி போகும்போது அங்க ஒரு பணத்தை பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க இறந்து இருக்கிறதே அவங்களோட ஃப்ரெண்டு தான். அந்த பேய் தான் நம்ம ஹீரோயினை ட்ரிக்கா உள்ள வர வச்சிருக்கு. மேல இருக்க பாறையில இருந்து அந்த பேய் இவளை துரத்திட்டு வர எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஓட்டையில இருந்து வெளியில வந்துடுறாங்க. அப்போ ஒரு கை வந்து இவளை காப்பாத்துது. யாரான்னு பார்த்தா நம்ம நீல் தான் ஹீரோயினை காப்பாத்திருக்கான். மேல போனதும் அவ ஃப்ரெண்டு நினைச்சு ஹீரோயின் அழுக, அப்போ அங்க இருந்து நீலும் அவங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்ட்ரெஸ் டேப்லெட்டை கொடுக்குறான். ஹீரோயினும் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிறான். அப்படி காலையில தூங்குனவ நைட்ல தான் எழுந்துக்கிறான். என்னன்னு யோசிச்சு பார்த்தா நீல் தான் தூக்க மாத்திரை கொடுத்திருக்கான். ஹீரோயின் எங்க தூங்க வச்சுட்டு அந்த பேய் கிட்ட பேசிட்டு இருக்கான். இங்க இருக்க யாருக்குமே உன்னோட அருமை என்னன்னு தெரியல, நான் உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை காட்டி அதுல இவனோட சைனை போட்டு இப்ப நான் தான் இந்த வீட்டோட ஓனர்னு சொல்றான். அதுக்கு அந்த பேயும் இல்லைன்னு சொல்லிட்டு தலையாட்ட அந்த பத்திரத்துல அவன் போட்ட சைன் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிடுது. உடனே அந்த பேயும் நீலோட ஒய்ஃப் மாதிரி உருவம் மாற எனக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டு நான் கார் ஓட்டிட்டு போகும்போது நீ எனக்கு ஒரு ஒயின் கொடுத்த, அதுல என்ன கலந்தன்னு கேட்க ஸ்ட்ரெஸ் டேப்லெட்டை கலந்து கொடுத்தேன்னு சொல்றான். அதுக்கு அவங்களும் இல்லைன்னு சொல்ல என்ன மன்னிச்சிடு, நான் தூக்கு மாத்திரை தான் கொடுத்தேன், நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பன்னு சொல்லிட்டு, ஆனா நீ கார் எடுத்துட்டு வெளியில போவன்னு எனக்கு தெரியாது. இதை கேட்ட அந்த ஒய்ஃபும் சரி விடு, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம், நீ ஆசைப்பட்டா மறுபடியும் இந்த இடத்துல நம்ம குடும்பமா வாழலாம், ஆனா அதுக்கு நீ இப்ப இருக்க கார்டியனை கொலை பண்ணணும், அப்போதான் நாம சேர்ந்து வாழ முடியும். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு ஹீரோயினா துரத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வாழணும்னா நம்ம ஹீரோயினா கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்ல. ஒரு கட்டத்துல நீல அடிச்சு போட்டு அங்க இருக்க ஏணி வழியா கீழே இறங்கி போக பார்க்க கரெக்டா நீலும் ஹீரோயினா தள்ளிவிட பாக்குறான். நான் சொல்றத கேளு, அந்த பேய் உன்னை ஏமாத்துதுன்னு சொல்ல அதை கூட காதுல வாங்காம அவளை கீழே தள்ளி விட்டு கொன்னுறான். இறந்து போன ஹீரோயினோட உடம்ப எடுத்துட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறான். நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன், இப்போ இந்த இடத்துக்கு நான் ஓனர் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட போனை அந்த பேய் கிட்ட கொடுத்துட்டு அவளை திரும்பி கொண்டு வான்னு சொல்ல அந்த பேயும் ஹீரோயினோட உருவத்துக்கு மாறுது. நீ என்ன பைத்தியமாடா, ஏன்டா என்ன கொன்ன அப்படின்னு சொல்ல இப்படி ஒரு சக்தியை பயன்படுத்தாம இருக்க நீங்க தான் பைத்தியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இப்போ இந்த பத்திரத்துல நான் கார்டியன் ஆகும் அப்படின்னு சொல்ல அங்கதான் ட்விஸ்டையே உடைக்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே பேயா மாறுறா. நான் நினைச்ச மாதிரியே என்னோட கார்டியன் இறந்துட்டான். அவளோட உருவத்துக்கு நான் மாறினதுனால இப்போ நான் தான் கார்டியன், இந்த இடத்துக்கு ஓனரும் நான் தான். 400 வருஷமா அடைஞ்சிருந்த எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இதை கேட்டதும் நம்ம நீலுக்கு அள்ளு விட அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அந்த பேயை நீங்க யூஸ் பண்ண உங்களுடைய வீக்னஸ் அந்த பேய்க்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு கேம் பிளே பண்ணி இந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆக பார்க்கும். இது எல்லாத்தையுமே நமக்கு காமிச்சிட்டு நீலோட கைய உடைச்சு அந்த பேய் அவனை கொன்னுடுது. பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த பேயும் ஸ்டெப்ஸ் வழியா அந்த இடத்தை விட்டு போக அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களாலையும் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட 2 நிமிஷம் பேச முடியும்னா நீங்க யார்கிட்ட பேச விரும்புவீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.